வியூவர்ஸ், வெல்கம் டு மேட்டா ஸ்டைல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? தமிழரசி அர்ஜுன் சீரியல்ல இருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? சாமந்தி இன்னும் அர்ஜுன் மேல பயங்கர கோபத்துல இருக்காங்கன்னே சொல்லலாம். உடனே அர்ஜுன் நேரா சாமந்தி கிட்ட கேட்கறாங்க, என்ன சாமந்தி, என் மேல இருக்கிற கோபம் உனக்கு இன்னும் தீரலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு சாமந்தி சொல்றாங்க, ஆமா அர்ஜுன், இன்னும் உங்க மேல நான் கோவத்துல தான் இருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்க அன்னைக்கு பண்ண காரியத்துக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி ஒரு பக்கம் கோவத்துல பேச அதுக்கு அர்ஜுன் சொல்றாங்க, இங்க பாரு சாமந்தி, தெரியாம பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம நீ அன்னைக்கு அம்மாக்கு பொம்மை செஞ்சு கொடுத்தியா? பொம்மையை பார்த்து அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாம அதை ஏ கிரேட்ல வேற வச்சாங்க. எங்க அம்மாக்கு என் கையால கொடுத்த கிஃப்ட்டை பார்த்து அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா? ஆனா அதை செஞ்சது என்னவோ நீ தான். இருந்தாலும் அவங்க பையன் அவங்களுக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்களா, அதை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்பட்டாங்க. அதனாலதான் எனக்கு சந்தோஷம் தாங்க முடியாம அதுக்கெல்லாம் காரணம் நீ தானே. ஏதோ அவசரத்துல கட்டி பிடிச்சிட்ட, சாரி சாமந்தி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு இப்ப நம்ம அர்ஜுன். உடனே நம்ம சாமந்தியும் சரி அர்ஜுன் விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே நம்ம அர்ஜுன் சாமந்தி கிட்ட கேட்கறாங்க, இங்க பாரு சாமந்தி, இன்னும் உனக்கு என் மேல கோவம் போகலன்னு தான் நினைக்கிறேன், இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமந்திக்காக அவர் கையாலேயே சாமந்தி பூ கட்டுறாருன்னே சொல்லலாம். என்ன அர்ஜுன், சாமந்திக்கே சாமந்தி பூவா? உடனே நம்ம அர்ஜுன் நினைக்கிறாங்க, இங்க பாரு சாமந்தி, இந்த பூவை மட்டும் வாங்கி நீ தலையில வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் அதுக்கப்புறம் எங்க மேல இருக்கிற கோவம் எல்லாம் உனக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்க. உடனே வேக வேகமா சாமந்திக்காக சாமந்தி பூவை கட்டி எடுத்துட்டு வர்றாரு அர்ஜுன் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அர்ஜுன் சாமந்தி கிட்டே அந்த பூவை கொடுக்குறாங்கப்பா. உடனே நம்ம சாமந்தியோ என்ன கையில அர்ஜுன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இங்க பாரு, உனக்காக நான் கொண்டு வந்த இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே நம்ம சாமந்தியும் கொஞ்ச நேரம் அந்த பூவையே பார்த்துட்டு இருக்காங்க. உடனே சாமந்தி அர்ஜுன் கிட்ட கேட்கறாங்க, என்ன அர்ஜுன், இந்த பூவை நீங்களா கட்டினீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா, பூவை சாமந்திக்காக நான் தான் பார்த்து கட்டினேன் அப்படின்னு சொல்லும்போது சாமந்தி எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே அந்த இடத்துக்கு நம்ம தமிழரசி வராங்கப்பா. போச்சுடா, அவங்க கண்ணில் மாட்ட போறாங்க. உடனே நம்ம தமிழரசி அர்ஜுனும் சாமந்தி பேசிட்டு இருக்கிறத பார்த்து, இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இருக்காங்கப்பா. உடனே அர்ஜுன் சொல்றாங்க, இங்க பாரு சாமந்தி, இந்த பூவை மட்டும் நீ வாங்கி உன் தலையில வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, உனக்கு என் மேல இருக்கிற கோவம் முழுசா போயிடுச்சுன்னு நான் நம்புவேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி கொடு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமந்தி சொல்றாங்க. உடனே நம்ம சாமந்தி பூவை வாங்கி தலையில வைக்கிறாங்க. ஆனா நம்ம சாமந்தி கரெக்டா பூவை வைக்கல. உடனே அர்ஜுன் சொல்றாங்க, இங்க பாரு சாமந்தி, பூவை கரெக்டாவே வைக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமந்தியை போட்டு குழப்புறாங்கப்பா. உடனே சாமந்தி சொல்றாங்க, இங்க பாரு அர்ஜுன், நீயே கரெக்டா வச்சு விடு. சாமந்தி அப்படி சொன்ன உடனே அர்ஜுனுக்கு ஆனந்தனா தாங்க முடியல. உடனே அந்த பூவை கரெக்டா வச்சு விடுறாங்க. ஆனா நம்ம தமிழரசி இதெல்லாம் அங்க இருந்து பாத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஆனா நம்ம தமிழரசி இதைதான் பாக்குறாங்களா இல்ல வேற எங்கேயாவது பார்த்து கோவப்பட்டு இருக்காங்களா தான் தெரியல. ஆனா அவங்க பயங்கரமா முறைச்சு பாக்குறத பார்த்தா அர்ஜுன் தமிழரசியை தான் பாத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, மிஞ்சி போனா நம்ம அர்ஜுனை கூப்பிட்டு இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத, ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி இரு, அப்படி நடந்துக்கோ அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம உனக்கு யார் கூட பழகணும் யார் கூட பழக கூடாதுன்னு கூட தெரியாதா, போய் இந்த வேலைக்கார பொண்ணு கூட பழகிட்டு இருக்க பாரு அர்ஜுன், இந்த மாதிரி பண்றதெல்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுனுக்கு ஒரு தண்டனையும் கொடுக்குறாங்கப்பா இந்த தமிழரசி. திக்ஷா இருக்காங்க இல்லையா, ஏதோ பெரிய பணக்காரி மாதிரி நம்ம ஆதவ் ஆபீஸ்க்கு போயிட்டு சீனை போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த திக்ஷா ஆதவ் கூட போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போட்டு விட்டுறாங்க. அதை பார்த்துட்டு ரோஜா சும்மா இருப்பாங்களா, பயங்கரமா காண்டாங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரோஜா சும்மா இருப்பாங்களா, திக்ஷா நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கியா, இன்னைக்குமே அதை நான் நடக்கவே விட மாட்டேன், ஆதவ் பக்கத்துல இருக்கிற தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோஜா பக்கத்துல இருக்கிறவங்க போனை வாங்கிட்டு பேடா ஒரு கமெண்ட் போடுறாங்கப்பா. நம்ம திக்ஷாக்கு அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு பயங்கரமா வெறி வருதுன்னே சொல்லலாம். எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி வேலை எல்லாம் கண்டிப்பா அந்த ரோஜா தான் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பயங்கர கோவத்தோட இருக்க. அது மட்டும் இல்லாம ரோஜா நினைக்கிறாங்க, நீ மட்டும் தான் செல்ஃபி எடுப்பியா, நானும் ஆதவ் கூட செல்ஃபி எடுக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதவ் கூட ஒரு செல்ஃபி எடுத்து அவங்களும் ஒரு சோசியல் மீடியால தட்டி விட்டுறாங்கப்பா. அது மட்டும் இல்லாம இந்த ரோஜா என்ன திறமா பண்றாங்க, செல்ஃபி அப்லோட் பண்ணது மட்டும் இல்லாம வேற ஒருத்தவங்க போனை வாங்கிட்டு அவங்களே கமெண்ட்ஸ் போட்டுக்கிறாங்கப்பா. ரெண்டு பேரும் சூப்பர் ஜோடி, மேட் ஃபார் ஈச் அதர், எக்ஸலன்ட் கப்பல். அது மட்டும் இல்லாம ஆதவ் சார் இந்த மேடமும் எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தானே குட் கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்கப்பா. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை ரோஜா? அது மட்டும் இல்லாம திக்ஷா இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரோஜாவை முறைச்சு பார்த்துட்டே இருக்காங்க. உடனே திக்ஷா ரோஜா கிட்ட போய் சொல்றாங்க, என்ன ரோஜா, நீ ஆதவ் கூட போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டா, நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளாயிடுவியே என்ன? உடனே ரோஜா பதில் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஆளெல்லாம் நான் கிடையாது. அது மட்டும் இல்லாம எது நல்லா இருக்கோ அது மட்டும் தான் நான் சோசியல் மீடியால அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் நம்ம திக்ஷா கிட்ட சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஆதவ் ரோஜா சோசியல் மீடியால இவங்க ரெண்டு பேரும் போட்டோவை பார்த்துட்டு நம்ம ஆதவ் பயங்கரமா சந்தோஷம் அடைகிறாங்க. நம்ம ஆதவ் மனசுல என்ன தோணுது தெரியுமா, கண்டிப்பா ரோஜாவும் நம்மள விரும்புறாதான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம கூடி சீக்கிரம் அம்மா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லணும், எனக்கு ரோஜாக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழரசி கிட்ட சொல்லலாம்னா ஆதவ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. இந்த பக்கம் நம்ம அர்ஜுன் சாமந்தி தலையில பூ வச்சதுல இருந்து எப்படியாவது நம்ம சாமந்தியை பொண்டாட்டி ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நினைப்பு வந்துருது. தமிழரசி இதுக்கெல்லாம் ஒத்துப்பாங்களா? கண்டிப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. அர்ஜுனே போயிட்டு அம்மா எனக்கு சாமந்தி கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொன்னா தமிழரசி ஒரு ஆட்டம் ஆடிட மாட்டாங்க. சம அர்ஜுன், நீங்க ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க, அதுதான் வழி, வேற வழியே கிடையாது. இந்த பக்கம் நம்ம சாமந்தி சோஃபா கீழ இருக்கிற நெக்லஸ் எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும் போது உடனே அங்க கோடீஸ்வரர் கேக்குறாங்க, சாமந்தி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்
கேட்கும் போது ஈஸ்வரி சொல்றாங்க, வேலைக்காரவங்க வீட்டுல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க, அவளோட வேலையை பார்க்க விடுங்க, தேவையில்லாம அவகிட்ட பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி சொல்ல, பக்கம் உடனே தமிழரசி வர அதை பார்த்துட்டு நம்ம சாமந்தி ஐயோ அம்மா வந்துட்டாங்களே, போச்சுடா இங்க இருந்து ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடிட்டாங்கப்பா. அது மட்டும் இல்லாம சாமந்தி நினைக்கிறாங்க, அச்சோ அம்மா வேற வந்துட்டாங்களே, இதுக்கப்புறம் எப்படிடா இந்த நெக்லஸ் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சாமந்தி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். நெக்லஸ் என்னமோ பத்திரமா தான் இருக்கு, நம்ம நைட்டோட நைட்டா அந்த நெக்லஸ் எடுத்துற வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமந்தி ஒரு திட்டத்தை போட, அது மட்டும் இல்லாம எப்போடா எல்லாரும் தூங்க போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமந்தி காத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ராணியோட ஞாபகமா நம்ம கிட்ட இருக்கிறதே அந்த நெக்லஸ் மட்டும்தான், அதுவும் போச்சுன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறமா ராணியோட ஞாபகமா எதுவுமே நம்ம கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க, நம்ம தமிழரசி சாமந்தியை பார்த்து யோசிச்சுட்டே இருக்காங்க. ஒருவேளை இவளுக்கும் அந்த நெக்லஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? கண்டிப்பா சம்பந்தம் இருக்கும். இவளுக்கும் அந்த நெக்லஸ்க்கும் சம்பந்தம் இல்லைன்னா துல்லியமா அவனால அந்த நெக்லஸை வரைஞ்சிருக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம இவ யாரா இருப்பா, இந்த ராஜாராணியோட குடும்பத்துக்கும் இவளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ, கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிற சாமந்தி அப்படின்னு சொல்லிட்டு தமிழரசி ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்க. உடனே அந்த இடத்துக்கு நம்ம சாமந்தி தான் வந்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம தமிழரசி சாமந்தி கிட்ட கேக்குறாங்க, ஒரு நிமிஷம் நில்லு சாமந்தி, உனக்கு ராஜாராணியை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நம்ம சாமந்திக்கு தூக்கி வாரி போட்டுச்சுன்னே சொல்லலாம். போச்சுடா, அம்மா வேற இந்த மாதிரி கேக்குறாங்களே, கண்டிப்பா அந்த நெக்லஸ பத்தியும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்கப்பா. சாமந்தி நீங்க முழிக்கிற மொழியிலேயே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க போலயே. உடனே நம்ம தமிழரசி சாமந்தி கிட்ட கேக்குறாங்க, இங்க பாரு, நீ அந்த பொம்மையில அந்த நெக்லஸ துல்லியமா வரைஞ்சிருந்த, அது மட்டும் இல்லாம அந்த நெக்லஸ முன்ன பின்ன பாத்திருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி துல்லியமா வரைய முடியும். உனக்கும் அந்த நெக்லஸ்க்கும் கண்டிப்பா ஏதோ சம்பந்தம் இருக்கு. இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா சொல்லிடு, நீ யாரு, நீ எங்க இருந்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழரசி கேட்டுட்டு இருக்க. இதெல்லாம் தூரத்துல இருந்து அர்ஜுன் பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பொம்மையில நெக்லஸ் வரைஞ்சா அது பெரிய தப்பா என்ன, சாமந்தி கிட்டே இப்படி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்க. ஒரு பக்கம் நம்ம தமிழரசி சாமந்தி கிட்டே கேள்வி மேல கேள்வியை அடிக்கிட்டே போறாங்கப்பா. நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது, ஆனா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க, உனக்கு பின்னாடி இருக்கிற முழு கதை என்னன்னு கண்டிப்பா நான் தெரிஞ்சுப்பேன். அது வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகவே கூடாது, மீறி போகணும்னு ட்ரை பண்ண, அதுக்கப்புறம் உன்னை நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழரசி சாமந்தியை மிரட்டி வைக்கிறாங்கன்னே சொல்லலாம். இதை கேட்டு நம்ம சாமந்திக்கு என்னடா பண்றது ஏதுடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே இருப்பாங்க. உடனே அர்ஜுன் வந்து நம்ம சாமந்தியை கூப்பிட்டு கேட்கறாங்க, என்ன சாமந்தி, அம்மா அடிக்கடி உன்னை கூப்பிட்டு ஏதோ கேட்டுட்டே இருக்காங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, எப்ப அர்ஜுன் உன்னாலதான்ப்பா அவங்க மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம சாமந்தி அர்ஜுன் கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு அர்ஜுன், உன்கிட்ட நான் ஒரு பொம்மை கொடுத்தேன்ல, அந்த பொம்மை கழுத்துல நான் ஒரு நெக்லஸ் வரைஞ்சிருந்தேன், அந்த நெக்லஸ் நீ எப்படி வரைஞ்ச, எங்க இருக்கு, எங்க பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ கேள்வி மேல கேள்வியே கேட்டு அடிக்கிட்டே போறாங்க. எனக்கு அவங்க அந்த நெக்லஸ் பத்தி கேட்டாலே உயிரே போயிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே நம்ம அர்ஜுன் கேக்குறாங்க, உனக்கும் அந்த நெக்லஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா சாமந்தி, அது என்னதான் விஷயம் என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்ல. உடனே நம்ம சாமந்தி பேசாம இவன்கிட்டயாவது இந்த விஷயத்த சொல்லலாமா, வேணாம் இவனை போய் நம்பி இந்த ரகசியத்தெல்லாம் அவன்கிட்ட சொன்னா இவன் யார்கிட்டயாவது போய் சொல்லிட்டானா வம்பு பிடிச்ச கழுது, ஐயோ வேணாப்பா, ஏமா இவன்கிட்ட தான் நம்ம உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமந்தி நினைச்சிட்டு இருக்கா. உடனே அர்ஜுன் கிட்ட சொல்றாங்க, இங்க பாருங்க அர்ஜுன், அதெல்லாம் எதுக்கு நீங்க கேக்குறீங்க, அது உங்களுக்கு தேவையில்லாத வேலை, அது மட்டும் இல்லாம அம்மா ஏதாவது என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா நான் சொல்லிக்கிறேன், அதை பத்தி ஒன்னும் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்கப்பா இந்த சாமந்தி அர்ஜுனை. அப்ப நம்ம அர்ஜுன் நினைக்க ஆரம்பிக்கிறாங்க, அப்பனா நம்ம சாமந்திக்கும் அந்த ராஜாராணி குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு, சரி இருந்துட்டு போது, இருந்தா என்ன நல்லது தானே, கூடி சீக்கிரம் அவளே என்கிட்ட வந்து சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுன் ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இந்த உண்மை எப்படி வெளியே தெரிய வர போதோ அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்டா ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.